Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் எஸ்டிடி எக்ஸாம் 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம சிவி அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கொடுத்துருவாங்க. ஸோ நாம் அடுத்ததாக போகிறோம். இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் சிவிக்கு போக முடியாமல், ஜாப்புக்கு போக முடியாமல் பின்னாடி வந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரேங்க் டெஸ்ட் பேஜ், ஓகேங்களா. ஸோ நம்மளோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் நம்ம ஸ்ட்ரெயிட் ரேங்க் எடுக்கணும், ஓகேங்களா. இதுதான் இந்த டெஸ்ட் பேஜுக்கான மெயின் தீமே, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்காங்க. ஸோ 2024 எஸ்டிடி எக்ஸாமுக்கான அப்டேட் பண்ணி அதுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான சிவி லிஸ்ட் ஆனது 12/5/2025 ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி 2678 வேகன்சி, மேபி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா அந்த வேகன்சி எல்லாத்தையும் சேர்த்து ஃபில் பண்ண போகிறாங்க, சரிங்களா. ஸோ விடுங்க, இப்போ யாருக்கெல்லாம் சிவி கிடைக்கலையோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா படித்து ஸ்ட்ரெயிட் ரேங்க் வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட் ரேங்க் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130+ கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுற ஜென்ரல் டெனுக்கே போயிடலாம். 2024 ஸ்ட்ரெயிட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 126 மார்க் தான், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க்காக இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 130+ மார்க் எடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட், சரிங்களா. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து ஆகிக்கலாம், சரிங்களா. ஸோ நம்மளோட டார்கெட் 2026, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துருங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்ன கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 2021 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. சிவிக்கு, அதாவது சேஃப் ஜோனில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 34 பேர். சிவிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த கூகுள் ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் மேபி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்காக பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எஸ்டிடி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், நாங்கள் உங்களுக்கு A to Z, ஓகேங்களா, எல்லாமே நாங்கள் கைட் பண்ணிடுவோம். நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், எக்ஸாம் ஈஸியாக அடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் கீக்கு பார்த்தீங்களா, அதுவும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். கீ சேலஞ்ச் எல்லாமே, ஓகேங்களா. டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா A to Z உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், ஓகேங்களா. ஸோ சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் என்ன இருக்கணும், அதான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட பேர் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் பிறந்த தேதி, பாலினம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் டெட் எக்ஸாம் வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க, கடைசியாக நடந்த எஸ்டிடி எக்ஸாம் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, ஓகே, 2024 நடந்த எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, எதிர்வரும் காலத்தில் பாராட்டு விழா மற்றும் வெற்றியாளர் விவரங்களுக்கு எங்களை புகைப்படத்தை பயன்படுத்தலாம், மெஸ் ஆகணும், இது மட்டும் தான் இருக்கும். இதை ஃபில் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/5/2025 23/5/2025, ஓகேங்களா. இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து பேசுவாங்க. ஸோ அட்மிஷன் பேசக்கூடிய டேட் வந்து 24/5/2025 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31/5/2025. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி டெஸ்ட் பேஜுக்கு வந்து அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடும், சரிங்களா. ஸோ ஒன்லி லிமிட்டெட் சீட், ஓகேங்களா. ஸோ ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் தான், நீங்கள் முன்னாடியே அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ அட்மிஷன் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி வச்சு அட்மிஷன் வந்து போட்டிங்க. ஸோ லிமிடெட் சீட் அட்மிஷன் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு குரூப், ஓகேங்களா. ஸோ தனியாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் அட்மிஷன் போட்டு உங்களுக்கு ஷெடியூல், உங்கள் வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ வீக்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் என்ன, இங்கிலீஷ் என்ன, மேக்ஸ் என்ன, சயின்ஸ் என்ன, சோசியல் சயின்ஸ் வந்து என்ன. ஸோ டோட்டலாக 150 மார்க், ஓகேங்களா. ஸோ வீக்லி ஷெடியூல் கொடுத்துரும். அந்த ஷெடியூலுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே PDF கொடுத்துரும், நீங்கள் படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக அப்படி எழுதுறீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மார்க் என்னென்னு பார்க்குறோம், உங்கள் ரேங்க் என்னென்னு பார்க்குறோம். மார்க்குக்கு வந்து பார்த்தா தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஷெடியூல் வந்து கொடுக்குறோம், ஷெடியூல் 2 வந்து கொடுப்போம். திரும்ப ஷெடியூல் 2 வந்து ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க, திரும்ப வந்து டெஸ்ட் எழுதிங்க, ஓகேங்களா. ஸோ இதே ப்ராசஸ் தான் 2026 எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ எஸ்டிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே
நம்ம 1 to 10th ஓகேங்களா எல்லா சிலபஸையும் படிச்சு முடிச்சிடும் ஓகேங்களா. A to Z நீங்கள் படிக்காத பேஜ் இருக்காது, படிக்காத லைன் இருக்காது, எல்லாத்தையும் நான் வந்து படிக்க வச்சிருவேன் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுறீங்க. ஸோ இது போக PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெட்டு பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 2 SGD இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிடும் ஓகேங்களா. டெட்டு பேப்பர் 1 கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, EVS, டெட்டு பேப்பர் 2 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு டெஸ்ட்டில் வச்சு உங்களுக்கு புக்கு ஃபுல்லாகவே நாங்கள் மெமரி பண்ண வச்சிருவோம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 2026 வரைக்கும் போகும்போது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே 90 days தான் டைம் இருக்கும். ஸோ அங்கே எத்தனை டேஸ் டைம் இருக்கும்? 90 days இருக்கும். அங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு மாடல் எக்ஸாம் ஓகேங்களா. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எக்ஸாம் எழுத அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாடல் எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ் ரெடி ஆயிடுவோம் ஓகேங்களா. ஸோ ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் பார்ட் பியில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 130+ கொஸ்டின் வந்து உங்களால் போட முடியும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு நாங்கள் கைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளாஸ் வந்து எடுத்து கொடுப்போம் ஓகேங்களா. கிளாஸ்க்கு வந்து அமௌண்ட் கிடையாது, இது முழுக்க ஃப்ரீ ஓகேங்களா. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் கிளாஸு, மேக்ஸ் கிளாஸு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் ஓகேங்களா எல்லா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எழுதி அப்டேட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ்க்குலாம் அமௌண்ட் கிடையாது, ஒன்லி டெஸ்ட் பேஜுக்கு மட்டும் தான் அமௌண்ட் ஓகேங்களா. ஒன்லி டெஸ்ட் பேஜ் மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ரெகுலராக ஈஸியாக உங்களால் அடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ரெகுலராக டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்டேட் ரேங்க் நம்ம டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் ஓகே ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் ஓகேங்களா. டாப்பில் கூட எல்லா ரேங்கும் நம்ம அடிக்கிறது தான் இந்த டெஸ்ட் பேஜோட மெயின் டீம் ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து அட்மிஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி கொடுத்துட்டு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. ஒன்லி டெஸ்ட் பேஜ் தான். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ கிளாஸ் வந்துடும். நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்க 9952563892 ஓகே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப சான்ஸ் கிடைக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து 2024 ஓகேங்களா 2024 SGD எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதுக்கான போஸ்டிங் 2026 வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் SGD எக்ஸாம் 2026 டெஃபினட்டாக ஓகே 100% வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா ஆனுவல் பிளானில் PG கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BT கொடுத்துட்டான். ஸோ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? டெட் இருக்குது. ஸோ 2026 டெட் வரப்போகுது. SGD எக்ஸாமும் 2026 வரப்போகுது ஓகேங்களா. ஸோ இப்போலேருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ விட்டுட்டு அந்த கடைசி டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த போய்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 month ஆகும். 3 மாதம் தான் இருக்கும். அந்த 3 மாதம் உங்களால் படிக்கவே முடியாது. நீங்கள் இந்த 3 மாதம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 years போகும் ஓகேங்களா. 1 year அதுக்கப்புறம் 1/2 years வந்து போவோம். ஸோ 1 yearலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வந்து தெளிவாக படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ரெடி எதுக்கு ரெடின்னு பார்த்தீங்க அப்படின்னா SGD எக்ஸாம் வந்து ரெடி. நீங்கள் 1 year முடிக்கும் போதே நீங்கள் 6 month ஓகேங்களா 6 month நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை 75% முடிச்சிருங்க. 1 year வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 100% முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் தான் நிறைய டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதிகமான மார்க் வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸை மட்டும் பாருங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபீட்பேக். ரியலி யூஸ்ஃபுல் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல், இங்கிலீஷ் கோச்சிங் இஸ் பெஸ்ட், குட் அமேசிங் எஃபெக்ட்ஸ் கைடன்ஸு, டெஸ்ட் பேஜ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஓகேங்களா. நான் கடைசியாக 5 மாதம் தான் பார்த்தேன், பார்த்தவரை நன்றாக இருந்தது, டெஸ்ட் பேஜில் கோச்சிங் நன்றாக இருந்தது ஓகேங்களா. இது எல்லாமே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் ஓகே 12 CV ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா. டெஸ்ட் பேஜ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் ஓகே. யூடியூப் கிளாஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ், எஸ்பெஷலி இங்கிலீஷ் மேம் டீச்சிங் ஆல்சோ வெரி குட் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேஜை மட்டும் ஓகேங்களா. தங்களின் முயற்சியால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளது. நான் ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றதற்கு முழு காரணமும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் தான் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களையும் நெக்ஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வச்சிருவோம் சரிங்களா. நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஓகேங்களா. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன டெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெஸ்ட்டை கரெக்டாக படிக்கிறீங்க. கரெக்டாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும்.
நாங்கள் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டைம் முடியக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/5/2025. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 வீக் அட்மிஷன் கால் பண்ணுவோம். அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஷெட்யூல் டெஸ்ட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், அதுக்கப்புறம் ரிவிஷன். ஓகே, இது மட்டும் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அப் டு 2026 வரைக்கும் போகும். ஓகேங்களா? அப் டு எக்ஸாம் முடிய வரைக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டெஸ்ட் பேஜ் தான். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த பேட்ச் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த பேட்ச் இது மாதிரி நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு 3 மந்த் பேட்ச் தான் இருக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூல் போய் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை விட இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அனைவரும் அடுத்த எஸ்டிடி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் தேர்ச்சி பெற்று, நீங்கள் முதல் நாள் கவுன்சிலிங், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நீங்கள் போகிறதுக்கு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க்யூ.